ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அன்சர். நம்ம எல்லாருமே ஒரு கொலை பண்றதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குங்க. நம்ம மனுஷங்கள்ல ஒரு 70% பேர் இந்த கொலை, ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேத்தையுமே சேர்த்து தான் சொல்றேன், இந்த கொலை பண்றதுக்கு ஒரு 70% வாய்ப்பு இருக்கு. இந்த கொலை பண்ணீங்கன்னா உங்களை ஜெயில தூக்கி போட மாட்டாங்க. இந்த கொலை பண்ணா உங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் இல்லாது. இந்த கொலை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு தண்டனையுமே கிடையாது, பேசிக்கா ஒரு தண்டனையே கிடையாது. பட் இந்த கொலை பண்ணா சட்டத்துல தண்டனைகள் இருக்கு, ஓகேங்களா? இந்த கொலை பண்றது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு தண்டனைகள் இருக்கு. பட் இதை யாரும் அவ்வளவா கண்டுக்க மாட்டாங்க, கவர்மெண்டே அவ்வளவா கண்டுக்காது. நிறைய ஹாஸ்பிட்டல்ஸே இந்த கொலைக்கு ஒரு உதாரணமா இருக்காங்க அப்படின்னே சொல்ல. நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இதுக்கு சப்போர்ட்டும் பண்றாங்க இந்த கொலை பண்றதுக்கு, ஓகேங்களா? என்னடா கொலை, தண்டனையும் கிடையாது, ஜெயிலும் கிடையாது, அந்த கொலையை நானும் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த குழந்தைய கண்டிப்பா நீங்களும் பண்றதுக்கு உங்க வாழ்க்கை ஒரு வழி கொடுக்கறதுக்கு ஒரு 30-40% வாய்ப்பு கொடுக்கும், ஓகேங்களா? கண்டிப்பா வாழ்க்கை உங்களுக்கு கொடுக்கும். எல்லாத்துக்குமே கொடுக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு 30-40% மக்களுக்கு இந்த கொலை பண்றதுக்கு வாய்ப்பு கொடுக்கும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அபார்ஷன், கருக்கலைத்தல். இந்த கருக்கலைத்தல் அப்படிங்கிறது ஈஸியா கலைச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இருக்க ஜென்ரேஷன், அதுவும் 2017 அப்புறம்லாம் பாத்தீங்கன்னா இந்த கருக்கலைப்பு அப்படிங்கிறது அதிகமாயிட்டே தான் போகுது. இந்த கம்மியாகும் அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா இது அதிகமாயிட்டே தான் போகுது, கம்மியாகிற பாடே இல்லை, ஓகேங்களா? ஸோ இந்த கருக்கலைப்பு அதிகமா எங்க ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்மேரிடு பிரெக்னன்சி, அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடியே சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு குழந்தை வரும்ல, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பேர் கலைக்கிறாங்க. இதுக்கு நிறைய ஹாஸ்பிட்டல்ஸும் உடந்தையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு டைப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்பிளான்டு பேபிஸ், அன்பிளான்டு பிரெக்னன்சி, ஓகேங்களா? அதாவது மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம், செட்டில் ஆனதுக்கு அப்புறம் தான் குழந்தை பெக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க. பட் அதுக்கு முன்னாடியே ஏதாவது ஒரு சுச்சுவேஷனால பிரெக்னன்சி ஆயிடுவாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன தோணுன்னா, நம்ம ஒன்றும் செட்டிலே ஆகல, நம்மள்ட்ட காசே இல்லை, குழந்தைலாம் வந்துருச்சுன்னா அதெல்லாம் எப்படி பாத்துக்கிறது, நம்மள்ட்ட ஒரு சொந்த வீடு கூட இல்லையே, ஒரு சொந்த காரு கூட இல்லையே, ஒரு சொந்த வண்டி கூட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுக்கிட்டே அந்த குழந்தைய கழிச்சிருவாங்க. ஸோ அதுவும் நீங்க என்னதான் கல்யாணம் பண்ணிட்டு அந்த குழந்தைய கழிச்சாலுமே அதுவும் ஒரு கொலைக்குள்ளதான் போகும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. இதை நம்ம ஈஸியா ஆண்கள் சைட்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதை ஈஸியா நம்ம வந்து கருக்கலைத்தல், ஒரு குழந்தைய தானே அழிச்சிட்டோம், அடுத்த குழந்தை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியா எடுத்துப்போம். பட் அதனால அந்த பெண்கள் மனசு ரீதியாகவும் சரி, உடல் ரீதியாகவும் சரி, ரொம்ப வலிக்கு உள்ளாவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாருக்குமே தெரியறது இல்லை. ஏன்னா அவங்க ஃபீலிங்ஸ் தான் நம்ம எதுவுமே கண்டுக்கிறதே இல்லை. அதான உண்மை. நிறைய ஆண்கள் ஒத்துப்பீங்க, கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. சோ அவங்க நிறைய கஷ்டப்படுவாங்க, அதெல்லாம் நம்ம தவிர்க்கிறோம். சரி, இந்த கருக்கலைத்தல் அப்படிங்கிறது இன்னொரு பேசிக்கா இருக்கும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தானாவே ஆகுறது, ஓகேங்களா? அவங்க பிரெக்னன்சி ஆனதும் அவங்க குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசைப்படுவாங்க, அவங்க வீட்டுல அவங்க பார்ட்னர்ஸ் எல்லாமே ஆசைப்படுவாங்க. பட் தானாவே அபார்ஷன் ஆயிரும். அது என்னப்பா கதை அப்படின்னு சொல்லிட்டு மற்ற விஷயத்தெல்லாம் லாஸ்ட்ல பார்க்கலாம், ஓகேங்களா? இந்த தானாவே அபார்ஷன் ஆகுறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது ஃபர்ஸ்ட் கேர்ள்ஸ் சைட்ல இருந்து பார்த்தலாம், அடுத்து ஜென்ஸுக்கு என்னென்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தலாம், ஓகேங்களா? இந்த கேர்ள்ஸ் வந்துட்டு ஹெல்த்தா அவங்க உடம்பு இல்லாட்டினா தானாவே கரு கலையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, அபார்ஷன் ஆகிற வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஹெல்த்தியான புரியலை எப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது அவங்க உடம்புல சரியான சத்து இல்லாதனால அந்த கருக்கலைகிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு. அவங்க சின்ன வயசுல இருந்து இந்த ஜங்க் ஃபுட்ஸ், அதுக்கப்புறம் இந்த சமோசா, பீஸா, அப்புறம் இந்த பாய்லர் கோழி எல்லாம் அதிகமா சாப்பிட்டு இருந்தாங்கன்னா இந்த பிரெக்னன்சி டைம்ல வந்துட்டு ரொம்ப ஒரு டிஸ்டர்பா இருக்கும், கருக்கலைகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. அதனால இந்த 13 வயசுல இருந்தே இந்த ஜங்க் ஃபுட்ஸ், இந்த பாய்லர் கோழி எல்லாம் சாப்பிடுறத விட்டுற சொல்லி, அதுவும் சுத்தமா விட்டுறலாம் சொல்ல, நீங்க டெய்லி வாரத்துக்கு ஒரு 3 நாள் சாப்பிடுறத மாசத்துக்கு 1 நாள் ஆக்குங்களேன். அது சாப்பிடாம இருக்கவும் முடியாது, ஏன்னா டெம்ப் பண்ணிட்டே தான் இருக்கும். நம்ம அப்பதான் வந்து கண்ட்ரோலா இருக்கணும்னு யோசிப்போம். பட் எவனாவது வந்து நம்மள்ட்ட ஏதாவது பண்ணி காமிச்சு விட்டு டெம்ப் ஏற்றி விட்டு போயிடுவான். ஸோ அதை நம்ம சாப்பிட்டு தான் அதை வந்துட்டு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி மாசத்துக்கு ஒரு டைம் சாப்பிடுங்களேன். மாசத்துக்கு ஒரு டைம் சாப்பிட்றதுனால இது ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ இந்த ஜங்க் ஃபுட்ஸ், இந்த பாய்லர் கோழி எல்லாம் வந்துட்டு மாசத்துக்கு ஒரு டைம் சாப்பிடுங்க, 13 வயசுக்கு அப்புறம், ஓகேங்களா? கேர்ள்ஸ் எல்லாருமே. இதனால வந்துட்டு இந்த பிரெக்னன்சி டைம்ல வந்து உங்களுக்கு சேஃப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த அபார்ஷன் அப்படிங்கிறது கம்மியாகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, உங்க மரபணுவே, பிறந்ததுல இருந்து மரபணுவே வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ஏத்த மாதிரி அவங்க கருமுட்டையெல்லாம் இருக்காது, ஓகேங்களா? அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு அப்படிங்கிறது வந்து இந்த கருமுட்டை இருக்கும். கருமுட்டையில வந்து அந்த விந்தணுக்கள் அப்படிங்கிறது வந்து ஒரே ஒரு விந்தம் மட்டும் உள்ள போகும். இதனாலதான் குழந்தை பிறக்கும். அந்த கருமுட்டை அப்படிங்கிறது அவங்க மரபணுலே வந்துட்டு ஒரு சரியான ஒரு வளர்ச்சியில இருக்காது. இதுக்கு போய் நீங்க டாக்டர்கிட்ட போயிட்டு கன்சல்ட் பண்ணீங்கன்னா அவங்க ஸ்கேன் எல்லாம் பண்ணி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நிறைய மருந்துகளும் இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி நிறைய ட்ரீட்மெண்ட்ஸும் இருக்கு, அதெல்லாம் அவங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க. அதனாலையும் இதை மாத்தலாம். இந்த 2 டைப் இருக்கு. இதை தவிர்த்து 2-3 டைப்ஸ் இருக்கு. பட் இதுதான் மேஜரா வந்துட்டு அதிகமா வர்றது, ஓகேங்களா? இது கேர்ள்ஸுக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 மாசத்துலயே வந்து நிறைய இந்த 2 டைப்ல தான் வந்து அபார்ஷன் ஆகுது, ஆட்டோமேட்டிக் அபார்ஷன், ஓகேங்களா? யாரும் கலைக்காம ஆட்டோமேட்டிக் அபார்ஷன் ஆகுது. பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 மாசத்துல தான் இது ஓவராலா அபார்ஷன் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 3 மாசம் பாத்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறது ரொம்ப நல்லது. ஓவரா வெயிட் தூக்காம, அதிக வேலை செய்யாம, இந்த 3 மாசம் மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோலா இருந்தீங்கன்னா, ஜங்க் ஃபுட்ஸ் எதுவும் சாப்பிடாம 3 மாசம் கொஞ்சம் கண்ட்ரோலா இருந்தீங்கன்னா அபார்ஷன் ஆகிறதுக்கும் ரொம்ப கம்மி வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. இதுவே ஜென்ஸ் சைட்ல என்னப்பா ப்ராப்ளம், அவங்களா தானா அபார்ஷன் ஆகிறதுக்கு கேர்ள்ஸ் சைட்ல இருந்து எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கு. அந்த கருமுட்டையில இருந்து அவங்க உடம்புல இருந்து ஹெல்த்தியா
எல்லாமே நல்லா இருக்காங்க. இந்த ஜென் சைட்ல இருந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, அவங்க ஃபேம் வந்துட்டு ஒரு மல்ட்டு தன்மையா இருந்துச்சுன்னா அது ஏதோ தப்பிச்சு கிப்பிச்சு, மல்ட்டி தன்மையா இருந்துச்சுன்னா ஹீட்டால அது உடனே செத்துரும். அதையும் தப்பிச்சு கிப்பிச்சு போய் அந்த கருமுட்டையில போய் அட்டாச் ஆயிருச்சுன்னா அந்த ஃபேம் வந்துட்டு ஹெல்த்தியா இல்லாதனால அந்த அபார்ஷன் ஆகிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த அன்பிளான் பிரெக்னன்சி அப்படின்னு சொல்லுவாங்களா, அன்பிளான் பேபி அப்படின்னு சொல்றாங்களா, கல்யாணத்துக்கு அப்புறம் வந்துட்டு அன்பிளானா பிறக்கிற பேபி செட்டில் ஆகல, எப்படிப்பா குழந்தைலாம் வச்சு காப்பாத்துறது, ஒரு வீடு கூட இல்லை அப்படின்லாம் சொன்னீங்க, அதெல்லாம் இப்படிதான் தடுக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வரணும். இதுக்கு வந்து அன்மேரிடு பிரெக்னன்சி எல்லாம் இருக்குல்ல, அதுல இருந்தே கொண்டு வரணும். அதை உங்களுக்கு லாஸ்டா சொல்றேன். ஸோ இந்த அன்பிளான் பேபிஸ்லாம் பிறக்குது அப்படின்னா நீங்க கொஞ்சம் அவேர்னஸா இருங்க, நீங்க கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருக்கிறது ஒரு பிரச்சனை இல்லை. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி டைம்ல நீங்க செக்ஸுவலா இருக்கீங்களா, அந்த மாதிரி டைம்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரெக்னன்சி அப்படிங்கிறது ஆகாததுக்கு சில டேட்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா பீரியட் ஆகி 9வது நாள்ல இருந்து 17வது நாள் வரையும் நீங்க செக்ஸுவல்ல இருந்தீங்கன்னா குழந்தை பிறக்கிறதுக்கு ஒரு 70% வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கேற்ற மாதிரி டேஸ்லாம் இருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய டிவைஸும் அதுக்காக இருக்கு. நீங்க டாக்டர்கிட்ட போய் ஜட்ஜஸ் பண்ணாலே அவங்க சொல்லுவாங்க. பட் மாத்திரை அப்படிங்கிறது, ஒரு மருந்து மாத்திரை அப்படிங்கிறது மட்டும் கண்டிப்பா எடுத்துக்காதீங்க. ஏன்னா அதுக்கு சைடு எஃபெக்ட் ஓவரா இருக்கு. நான் கேள்விப்பட்ட வரைக்குமே வந்து இந்த மாத்திரை மருந்துல வந்து ஓவரா அட்வான்டேஜ்மெண்ட் கொடுக்கறனால நிறைய கப்பிள்ஸ் அதை வந்து நம்பி வாங்கிறாங்க. அதனால வந்துட்டு அவங்களுக்கு குழந்தை பிறக்கிற பாக்கியமே இல்லாத அளவுக்கு சைடு எஃபெக்ட் கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. தயவு செய்து அதெல்லாம் நம்பி வாங்கிட்டாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர்ட்டையும் இந்த மாதிரி டாக்டர்ஸ் நிறைய பேர் வந்துட்டாங்க. செக்ஸுவல் அட்வைசர் வந்துட்டு நிறைய பேர் சென்னையிலும் சரி தமிழ்நாட்டிலும் சரி நிறைய பேர் வந்துட்டாங்க. கண்டிப்பா அந்த டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போங்க. ஸோ இந்த அன்மேரிடு பிரெக்னன்சிலாம் சொல்றீங்க, அது என்ன பார்க்காது அப்படின்னா அதை நீங்க ஸ்கூல்ல இருந்தே கொண்டு வரணுங்க. சீரியஸா இந்த ஸ்கூல்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்குன்னு ஒரு சப்ஜெக்ட் கண்டிப்பா இருக்கும். அப்போ வந்து அந்த டீச்சரோ அந்த சாரோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு தீண்டத்தக்கதாவது ஒரு டாபிக் அப்படின்னு சொல்லி தள்ளி வச்சுட்டு போயிடுவாங்க. உண்மையா இல்ல, நம்மள எத்தனை பேரு இந்த ப்ராப்ளம் வந்து ஸ்கூல்ல அனுபவிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த டீச்சர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, வேணாம் இதை வந்து நீங்களே படிச்சு எக்ஸாம்ல எழுதிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. போறனால இதை பத்தி ஒரு பேசிக் நாலேஜே இருக்க மாட்டேங்குது நம்மளுக்கு. அப்போ 13 வயசு அப்படிங்கும்போது அந்த 15 வயசுல தான் 10th எக்ஸாம் எழுதுவோம். அது வரையும் அப்பதான் அந்த லவ் கிவ்னு சொல்லிட்டு நம்ம ஹார்மோன்லாம் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். கரெக்டா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த 11th 12th தான் வந்துட்டு இந்த லவ் கிவ்னு எல்லாமே உள்ள கொண்டு வருவாங்க. இந்த காலேஜ் டைம்ல சில பேர் இந்த ஸ்கூல் டைம்லேயே வந்து பிரெக்னென்ட் ஆகிற கேஸஸ் நிறைய வருது. மோஸ்ட் ஆஃப் வந்து காலேஜ் போனதுக்கு அப்புறம் தான் பிரெக்னென்ட் ஆகிறது நிறைய வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? அது முன்னாடி வந்துட்டு வாய்ப்பு கம்மியா தான் இருக்கு. நியூஸஸ் அந்த டேட்டாலாம் பார்க்கும்போது காலேஜ் படிக்கும் போது தான் நிறைய டேட்டாஸ் இருக்கு. ஸோ அந்த ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்தே ஒரு அவேர்னஸ் கொண்டு வந்துன்னு வச்சுக்கோங்க. டீச்சர்ஸ் உங்க கையில தான் இருக்கு, நீங்க சொல்றதுல தான் எல்லாமே இருக்கு. இந்த வீடியோவை ஒரு டீச்சர்ஸ் பார்த்தா கூட எனக்கு சீரியஸா சந்தோஷம். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்க ஸ்டூடெண்ட்ஸ்ல போய் இதை ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணா எனக்கு சீரியஸா இந்த வீடியோ பண்றதுல எனக்கு ஒரு முழு நிம்மதி இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ உங்க டீச்சர்ஸ் உங்க கையில தான் இருக்கு இது அவேர்னஸ் கிரியேட் பண்றதுல. அதனால சின்ன வயசுல இருந்து கொண்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த அன்மேரிட் பிரெக்னன்சி அப்படிங்கிறது குறைஞ்சிரும், நிறைய கொலைகளும் கம்மியாகும். உலகத்துக்கு அந்த குழந்தை கூட வந்திருக்காது, இந்த உலகம் எப்படி இருக்குன்னு கூட வந்திருக்காது. அந்த குழந்தை உருவானது, அந்த குழந்தை ஒரு பாவமும் செய்யாத ஒரு குழந்தை. கரெக்ட் தானே? அந்த குழந்தைய கொலை பண்றதுக்கும் ஒரு தடுப்பா நீங்க இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. எல்லாமே ஒரு பட்டர்ஃபிளை எஃபெக்ட் மாதிரி தான். நீங்க அங்க டீச் பண்றதுனால ஒரு குழந்தை காப்பாற்றப்படுது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த அபார்ஷன் அப்படிங்கிறது பண்றதா இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்க. இந்த மோஸ்ட் ஆஃப் வந்துட்டு இந்த அன்பிளான்டு பேபிஸ்லாம், அன்பிளான்டு பிரெக்னன்சிலாம் நடக்கும்ல மேரேஜுக்கு அப்புறம், அவங்கலாம் பாத்தீங்கன்னா அபார்ஷன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துருவாங்க. என்னதான் அவங்களுக்கு கவுன்சிலிங் இருப்பாங்க, டாக்டர்ஸ் எல்லாம் பண்றாங்கன்னா கவுன்சிலிங் கண்டிப்பா இருப்பாங்க. அவங்க அபார்ஷன் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த பப்பாளி சாப்பிட்டா அவங்க அந்த மாதிரி கதை தள்ளி வச்சிருங்க. இது வந்துட்டு ஒரு 5 மாசத்துக்குள்ள அபார்ஷன் பண்றதா அபார்ஷன் பண்ணலாம், அதுக்கு மேல வந்து அபார்ஷன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த அபார்ஷன் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து ஒரு 6 வீக் கிட்ட ஒரு ஸ்கேன் கீன் எதுவுமே எடுக்காதீங்க, எந்த டெஸ்ட்டும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. அபார்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் எந்த டெஸ்ட்டுமே எடுக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்து அபார்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, தயவு செய்து அந்த கேர்ள்ஸை வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அவங்களுக்கு வந்துட்டு ஒரு 3ல இருந்து ஒரு 6 மாசம் வரையும் டைம் வேணும். இந்த அபார்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் 3ல இருந்து 6 மாசம் வரையும் டைம் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்க உடம்பும் அவங்க மனசும் ரெடி ஆகுறதுக்கு, அவங்க ஒரு குழந்தைய பலி கொடுத்துருக்காங்க. சரியா? நம்ம ஆசைக்காலோ இல்ல சுத்தி இருக்கவங்க ஆசைக்காகவோ அவங்க குழந்தைய அவங்க பலி கொடுத்துருக்காங்க, ஒரு கொலை நடந்திருக்காங்க. ஓகேங்களா? அதனால அவங்க மனசு ரீதியா ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருப்பாங்க, ரொம்ப டிப்ரெஷன்ல இருப்பாங்க. இந்த டிப்ரெஷன் அப்படிங்கிறது வந்து லைஃப் லாங் ஃபுல்லா அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம வேணா மறந்துடலாம், ஆண்கள் வந்துட்டு நிறைய இடத்துக்கு போவோம், நிறைய வேலைகளை பார்ப்போம், எல்லாமே மறந்துடலாம். அவங்க வேற வேலைகளுக்கு போனாலும், அவங்க என்னதான் அவங்க லைஃபை பிஸி ஷெட்யூலா மாத்தினாலுமே அவங்க மனசுல இந்த குற்ற உணர்ச்சி இருந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா இவங்க அதுக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துப்பாங்க. ஏன்னா அது அவங்கள்ட்ட இருந்து தான் அழிஞ்சிருக்கு. கரெக்டா? அதனால கொஞ்ச நாள் அவங்களை ஃப்ரீயா விடுங்க, அவங்களை கொஞ்சம் பேம்பரா பாத்துக்கோங்க. என்னதான் உங்களுக்கு தவிர்க்க முடியாம அது பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்துருச்சுன்னா தயவு செய்து பண்றதை தவிர்த்துருங்க. ஓகேங்களா? 100க்கு 100% இந்த தவிர்த்துருங்க. அதையும் தாண்டி நான் பண்ணியே நான் பிடிச்சா முயலுக்கு 3 கால் தான் அப்படின்னு நினைக்கிறவங்க, பண்ணி தான் அவன் அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு செய்து அவங்களை கொஞ்சம் பேம்பர் பண்ணி அதுக்கப்புறம் பாத்துக்கோங்க. அவங்க ரொம்ப டிப்ரெஷன்ல இருப்பாங்க, ரொம்ப மன வலியில இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம உடல் ரீதியாகவும் ரொம்ப வலியில இருப்பாங்க. ஸோ அதனால அவங்களை கொஞ்சம் நல்லா பேம்பர் பண்ணி பாத்துக்கிறதுனால ஒரு தப்பும் நடக்கிறது இல்லை. ஓகேங்களா? அதே மாதிரி அபார்ஷன் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தயவு செய்து டாக்டர்கிட்ட போயிட்டு கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அடுத்த பேபிக்கு வந்து நீங்க கன்சல்ட் பண்ண பாருங்க. ஏன்னா நீங்களே வந்து 3 மாசம் 6 மாசம் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா ஒரு முடிவு எடுக்காம ஒரு டாக்டர்கிட்ட போய்
கன்சல்ட் பண்ணுங்க. இது முன்னாடி சொன்ன மாதிரி இதுக்கான டாக்டர் நிறைய பேர் வந்துட்டாங்க. அதனால அந்த டாக்டர்லாம் போய் ஒரு கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நெக்ஸ்ட் பேபிக்கான ஒரு பிளான் பண்ணீங்கன்னா உங்க லைஃபும் உங்க பார்ட்னரோட லைஃபும் உங்க குழந்தையும் கொஞ்சம் ஆரோக்கியமா பிறக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த குழந்தையெல்லாம் பிறக்கிறதுக்கு நான் முன்னெச்சரிக்கையாவே என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க நல்ல டயட் ஃபுட் கிரியேட் பண்ணுங்க. நல்ல ஃப்ரூட்ஸ், நல்ல டேட்ஸ், பாதாம், அது இது நிறைய சின்ன வயசுல இருந்தே சாப்பிடுவாங்க. சின்ன வயசுல இருந்து சாப்பிடணும் கூட அவசியம் கிடையாது. அந்த மேரேஜ் ஆகும்ல, மேரேஜ் ஆக போது நமக்கு முன்னாடியே தெரியும். அப்ப இருந்தே வந்து கொஞ்சம் டயட் ஃபுட்லாம் கிரியேட் பண்ண கத்துக்கிட்டீங்கன்னா, டயட் ஃபுட்லாம் சாப்பிட்டு கரெக்டான வாக்கிங், கரெக்டான ஜாக்கிங்லாம் போக ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பேபி பிறக்கிறதுல ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இந்த ஜங்க் ஃபுட்ஸ் சாப்பிடுறது தயவு செய்து கொஞ்ச நாள் விட்டுருங்க. இவங்களுக்கு கல்யாணம் ஆக போது நான் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமே வந்துட்டு உடனே பேபி பெற்றுக்கிற ஒரு சுச்சுவேஷன்ல தான் இருக்கேன், அப்படி ஒரு பிளான்ல தான் இருக்கேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த ஜங்க் ஃபுட்ஸ் சாப்பிட்றத சுத்தமாக விட்டுருங்க. இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு, பீஸா, பர்கரு, அதுக்கப்புறம் இந்த சீஸ் அதெல்லாம் வந்து சுத்தமாக சாப்பிட்றத விட்டுருங்க. முக்கியமாக இந்த சமோசா போட்டு நம்மளை டெம்ப் பண்ணி விடுவாங்க. அந்த சமோசா சாப்பிட்றதையும் கண்டிப்பாக விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பாய்லர் கோழி எல்லாம் இருக்கும்ல, ஊசி போட்டு வளர்க்குறாங்களே சில கோழிகள், அது மட்டும் இல்லாமல் நிறைய மீன்கள்லாம் வந்து நிறைய ஊசி போட்டு வளர்க்குற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி மீன்கள், அந்த இறால் பண்ணையில் வளர்க்குற மீன்கள், அதுக்கப்புறம் இந்த பாய்லர் கோழிகள்லாம் சாப்பிட்றத கொஞ்ச நாள் விட்டுருங்க. கொஞ்ச நாளைக்கு தானே, குழந்தை பிறக்கிற வரையும் தானே, அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு யாரும் சொல்ல போகிறது கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல நம்மளுக்கு அக்கறை இருந்துச்சுன்னா மாதத்துக்கு ஒரு வாட்டி சாப்பிட்றதுல ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ அது வரையும் மட்டும் இந்த ஜங்க் ஃபுட்ஸ், இந்த பாய்லர் விஷயங்கள்லாம் வந்துட்டு கொஞ்சம் தவிர்த்தீங்கன்னா உங்கள் குழந்தை ஆரோக்கியமாக பிறக்கிறதுக்கு ஒரு 40% வரையும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு மேலே நீங்கள் கேர் எடுத்து பார்த்துக்கிறது, நீங்கள் சந்தோஷமா இருக்கிறது, உங்க பார்ட்னர் வந்து உங்களை கேர் பண்ணி பார்த்துக்கிறது, அந்த விஷயத்துல எல்லாம் வந்து இந்த குழந்தை பிறக்கிறது மீதி வந்துட்டு ஒரு 60% இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த அபார்ஷன் அப்படிங்கிறது ஒரு கொலைக்குள்ள தாங்க போகும். இந்த கொலை பண்றாங்க யாராவது உங்க கண்ணில் பட்டாங்கன்னா நீங்க கொலை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை பாயிண்ட் அவுட் பண்ணி காட்டுங்க. அப்பதான் வந்துட்டு அடுத்த வாட்டி அதே விஷயத்த பண்ண மாட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3ல இருந்து ஒரு 4-5 தடவைக்கு மேல ஒருத்தவங்க அபார்ஷன் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு குழந்தை பிறக்கிற பாக்கியமே இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அதனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யாராவது பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் மாதிரி இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இந்த ஷேர் பண்ண தேவையில்ல. ஸோ இதை பத்தி பேசுங்க, யாராவது தயவு செய்து பேசுங்க. பேசும்போது இந்த மாதிரி கொலைகள்லாம் நடக்கிறது கொஞ்சம் கம்மியாகும். இதே மாதிரி வேற ஏதாவது டாப்பிக்கோ இல்லை வேற ஏதாவது வீடியோவோ பேசணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, இல்லை இன்ஸ்டாகிராம்ல டிஎம் பண்ணுங்க. இதே மாதிரி நாளைக்கு நான் உங்களை இன்னொரு வீடியோ வந்து பார்க்குறேன். இதோட சட்ட சாத்திட்டு பாய்.